வாழ்க்கை உங்களுடைய துணை. இப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே எதுக்கு வந்து உடற்பயிற்சி வந்தோம். ஃபஸ்ட்டில் வந்து இது மாதிரி இருக்குதுன்னு தெரியாது. உடற்பயிற்சிக்கு வந்து அதுக்கப்புறம் தவம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம உயிருக்கும் ஏதோ இருக்குது, உடலுக்கும் இருக்குது, மனதுக்கும் இருக்குதுன்றது ஐயா அவங்க சொன்னாங்க. சரி நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம், சும்மா வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் தான் வந்தது. அப்படியே பண்ணது பிரம்மஞானம் போயிட்டோம். பிரம்மஞானம் போகும்போது கூட எனக்கு ஏன்னா 3 மாதத்தில் போயிட்டேன். சுத்தமாக இது தவமே இங்கேயே எனக்கு அவ்வளோ வராது. அங்கே போய் அங்கே மணிமண்டல உட்காந்தவன் தான் எனக்கு பயந்துட்டு நான் சொன்னேன் பிரம்மஞானத்துக்கு. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் தவம் பண்ணுவாங்க, கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது அருள்நிதி போகணும். அருள்நிதி வந்து இப்போ ட்ரெயினே வந்து எனக்கு கன்ஃபார்ம் இல்லை. சரி பார்த்துக்காரு மகரிஷி போவன் இவங்களால சொன்னாங்க, என்னதான் பண்ண முடியவே தெரியல. நானே சில மகரிஷியில் விட்டுட்டோம், அவங்க பார்த்துக்காரு அப்படின்னு. சரி போகும்போது அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து வேறு கம்பார்ட்மெண்ட், இவங்கெல்லாம் 3 பேரும் 4 பேருமே ஒரே இது. சரி நம்ம போகிறோமே அப்படின்னு நான் வந்து எஸ் வந்து என்ன 4ஆ நீங்கள் வந்து 5 அதில் போயிட்டோம். சரி போனால் அங்கே போய் பயந்து தான் இருந்தேன், யாருமே போக மாட்டேன்ட்டாங்க. சரி பரவாயில்ல மகிழ்ச்சி லஞ்சுக்கு போனதுக்கு நல்லா லேடிஸ் தான் இருந்தாங்க. சரி அப்படின்னு போயிட்டோமா, காலையில் போய் இறங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் பண்ணோம். அப்புறம் அங்கே போகும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்ததை விட இப்போ என்னென்னா நமக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்தது ஒரு பழைசான ஒரு இதுவாக இருந்தாலுமே அது அப்படியே தான் இருக்குது. ஆழியாக இருந்தது எப்போ பார்க்குறோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் மாற்றமாக போகிறோமே தவிர அது எப்பவும் போல் ஒரே இதாக தான் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு டே போயிட்டு அப்புறம் தவம் பண்ணோம். தவம் பண்ணும்போது அதே ஃபீல் தான். தவம் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணோம். கிளாஸ் அட்டன் பண்ணால் நமக்கு எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக சொன்னாங்க. உடல் மனம் உயிர் எப்படி இருக்குது, எப்படி இதுவாகுது, மற்றவங்க நம்ம எப்படி வந்து உயிரை வந்து நமக்கு இது பண்ணுறோம், அங்கே தான் இருக்குதுன்றது சொல்கிறத சொன்னாங்க. தொண்டு பற்றி சொன்னாங்க. தொண்டு வந்து நிறைய சொன்னாங்க. கொண்டு வந்தோடனே இப்போ தான் தொண்டுன்றது ரொம்ப இதுவாக இருந்தது. எதுக்காக நம்ம தொண்டு செய்கிறோம், கருள்நிதி போனதுக்கு தான் நமக்கு தெரியுது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன் இவங்க போகிறாங்க, தீட்சை எதுக்கு கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு எதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு தொண்டு செஞ்சு தான் நம்ம கழிக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அப்புறம் உடலை பற்றி ஒரு ரமேஷ் ஐயா கொடுக்குறார். அவர் சொல்கிறது உண்மைதான். நம்ம உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கிறதே கிடையாது. டிவி பார்க்குறோம், கட்டதை பார்க்குறோம், எல்லாமே இது பண்ணுறோம். அப்புறம் சாப்பிட்றது அளவு சொன்னார். எல்லாம் கிடைக்குது, நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பையும் கெடுத்து நம்மளையும் கெட்டுறோம் அப்படின்னு சொன்னார். கிளாஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்க சொல்கிற விஷயமும் நமக்கு புதுசாக தான் இருந்தது. இப்போ நம்ம தவம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு சாமின்றத விட சித்தர்ன்றத விட அவங்க மேலே தான் நம்ம பண்ணுறோம். அதெல்லாம் சும்மா கிடையாது. அது நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் தான் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்காது அப்படின்றத எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அப்புறம் எதுக்கு உட்காந்து பண்ணாலுமே அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கணும் அப்படின்றது கரெக்டாக சொன்னாங்க அவங்களுமே. இப்போ நம்ம ஆற்றல் வந்து கரெக்டாக தீர்வு இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், இல்லைன்னா நம்மளால் கொடுக்க முடியாது. எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும், காயக்கல்வி பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பை வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா அவங்களுக்கு பாசிட்டிவ் நிறைய அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், நம்ம சக்தியெல்லாம் அங்கே போயிடும் நினைக்கக்கூடாதுன்றது சொன்னாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல நம்ம எல்லாமே கொடுத்துருவோம், அப்படி கிடையாது. அவங்ககிட்டேருந்து நமக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக சொன்னாங்க எல்லாருமே. சக்தி குமாரவேல் வந்து நிறைய கிளாஸ் எடுத்தார், நல்லா சொன்னார். தீட்சை கொடுக்கறத பற்றி சொன்னார். நிறைய சொன்னதுனால நம்ம எல்லா தீட்சையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மன்றத்தில் போயிட்டு இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் மாதிரி கேட்டாலும் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சுட்டு ஏன்னா நம்ம ஏனோ தானே கொடுத்துடக்கூடாதுன்னு கூட சொல்லிட்டாங்க. வந்தோம் நம்ம ஏதோ கற்றுக்கிட்டோம் ஏதோ வச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தது வேறு கம்பார்ட்மெண்ட். அங்கே வந்து ஏதோ ஃபால்ட்டாக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உட்காந்துட்டு போய் இவங்களாம் போயிட்டாங்க ஷாப்பிங் போயிட்டு வரேன். யாரோ ஒருத்தர் தெரியல, யாரோ வந்தார். வந்துட்டு இங்கே விசாரிச்சாரு இந்த கம்பார்ட்மெண்ட்டு சென்னை போகுமான்னு. எங்களுக்கே தெரியல. உட்காந்தாருக்கு அப்புறம் அங்கேருந்து ஏதோ பி இருக்கிறவங்க சொன்னாங்க, இல்லை இது போகாது, நீங்கள் வேறு கம்பார்ட்மெண்ட்டு. என்னால் இவ்வளோ லக்கேஜ் வச்சுட்டு உட்காந்துருக்கோம், யார் வந்து இது பண்ணுவா அப்படின்னு வரும்போது போயிட்டு வந்துட்டார். உங்கள் 2 பேரும் ரொம்ப நன்றி சொல்லுவேன்.